வரதட்சணை வாங்குறது ரைட்டா தப்பா? தப்பு, வாங்கக்கூடாது. ஏன்க்கா? பொம்பளையும் கஷ்டப்படுறோம், உழைக்கணும், எல்லாமே செய்யணும், படிக்கணும். இப்போ எல்லாமே சரிசமா ஆம்பளையும் பொம்பளையும் ஆயாச்சு. அதனால வரதட்சணை கேட்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஆம்பளை தான் நாங்கள் பொம்பளை பசங்களை படிக்க வைக்கணும்ல. எனக்கும் 2 பொம்பளை பசங்க இருக்குல்ல, நான் படிக்க வச்சு நான் கஷ்டப்பட்டு எல்லாமே தானே பண்ணின்னு இருக்கேன். வரதட்சணை அதுன்னு ஆம்பளைக்கு வந்து நாங்கள் பொம்பளைக்கு கொடுக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க. கேட்கறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. 2 பேரும் சரி சமம், 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. வாழ்க்கைன்றது வந்து மனசு பொறுத்து தான் தர, பணத்தை பொறுத்து இல்லை. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச எவ்வளவு வருஷம் ஆகுது? எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 24 வருஷம் ஆகுது. எத்தனை குழந்தைங்க? 2 பொண்ணு குழந்தை. உங்க குடும்பத்துல சந்தோஷமா வாழ்றீங்கல்ல? சந்தோஷமா இருக்கும். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க குடும்பம் சந்தோஷமா வாழணும்னா என்னென்ன பண்ணா அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும்? 2 பேருமே உழைக்கணும், 2 பேருமே விட்டு கொடுக்கணும். பசங்க நம்ம பெற்றுனா அதை நல்லா நல்லா படிக்க வச்சு நல்லா வளர்க்கணும். வளர்த்துட்டு அதுங்களும் கஷ்டப்பட பற்றி என்ன ஏது நம்ம உலகத்தை பற்றி சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்துட்டு விட்டு கொடுத்தாதான் வாழ்க்கை. போட்டி போட்டா வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு வந்து வரதட்சணை கொடுமைகள் நடக்கிறது காரணம் மாமியார் மருமகள் பிரச்சனைன்னு சொல்றாங்கல்ல. மாமியார் மருமகளுடைய உறவு எப்படி இருந்தா இந்த பிரச்சனை வராம இருக்கும்? எல்லாமே நம்ம மகனா நினைச்சா வராது. எனக்கும் மருமக கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அவனை புள்ளியா தான் நினைக்கிறேன். அவங்களும் வந்து என் பொண்ணா தான் நினைக்கிறாங்க. வரதட்சணை கிடையாது. எல்லாமே நம்ம இஷ்டப்பட்டு இப்போ எனக்கும் 2 பொண்ணு, எல்லாமே அவளுக்கு தான் அப்படின்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு வந்து பையனுக்கு வரதட்சணை இல்லை, பொண்ணுக்கும் வரதட்சணை கொடுக்கணும்னா அது தப்பு. இது மாதிரி நடக்காம இருக்கணும். எனக்கு சரி, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்காது உடனே வந்து தற்கொலை பண்ணிடுறாங்கல்ல. இந்த மாதிரி தற்கொலை எல்லாம் பண்ணாம இருக்கணும்னா உங்களுடைய ஆலோசனை என்ன சொல்லுவீங்க? என்ன ஆலோசனை என்ன சொல்றது, எல்லாருமே வந்து திருந்தாதான் முடியும். எல்லாருமே விட்டு கொடுத்தாதான் முடியும். இல்ல, நான் அப்படி கேட்கல. இப்போ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவங்க வந்து தன்னுடைய உயிரை மாக்கி போயிடுறாங்க சார், இறந்து போயிடுறாங்க. ஒரு பிரச்சனைனா தற்கொலை தீர்வாகுமான்னு கேட்கிறேன். தற்கொலை தீர்வு கிடையாது. அதை எல்லாமே வந்து நின்று நம்ம பேஸ் பண்ணாதான் எல்லாமே. அதான் தெரியாதனமா தற்கொலை பண்றது, அதனால எவ்வளவு பாதிப்பு வருதுன்னு பின்னாடி அவங்களுக்கு தெரியாது. நின்று எல்லாமே பேஸ் பண்ணாதான் முடியும். வாழ்க்கையில வந்து எல்லாமே கஷ்டம்தான், அதை வந்து மீண்டு பண்ணாதான் எல்லாமே ஜெயிக்க முடியும்.